ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரோக்கரேஜஸ் வந்து 2025 என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் எடுத்துமே பார்க்கும்போது ரெலிகர் ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து HDFC பேங்க், LIC, DLF அண்ட் மதர்சன், அமர் ராஜா, சென்கோ கோல்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து 11% அப்சைட் போகிற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. LIC வந்து 29% அண்ட் DLF வந்து 23.5%, மதர்சன் வந்து 22%, அமர் ராஜா வந்து 20% அண்ட் சென்கோ கோல்டு வந்து 23% வரைக்கும் அப்சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து 32% அப்சைடு போகிற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் வந்து 26% அண்ட் பிரஸ்டீஜ் எஸ்டேட் வந்து 25%, சிட்டி யூனியன் பேங்க் வந்து 25%, அம்புஜா சிமெண்ட் வந்து 23%, டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 20% அண்ட் ஈத்தோஸ் வந்து 17%, பாரதி ஏர்டெல் வந்து 18% அண்ட் சிப்லா வந்து 15% வந்து அப்சைட் போறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மோதிலால் ஓஸ்வால் வந்து PN Gadgil வந்து 36% மேல போற வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 32%, லெமன் ட்ரீ வந்து 28%, அப்புறம் வந்து நிப்பான் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து 23%, HCL டெக்னாலஜிஸ் வந்து 22%, Zomato 21%, ICICI பேங்க் வந்து 19%, லாசன் அண்ட் டியூப்ரோ வந்து 19%, இப்கா லேபரேட்டரிஸ் வந்து 18% அண்ட் பாலிகேப் இந்தியா வந்து 17% அப்சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து JM ஃபினான்சியல் வந்து பெல் வந்து 50% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு, ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து 47% அண்ட் கிளைனட் DLM வந்து 45%, மாருதி சுசுகி வந்து 37%, KPI டெக்னாலஜிஸ் வந்து 32%, குளோபல் ஹெல்த் வந்து 29% அண்ட் மதர்சன் வந்து 26%, ஆக்சிஸ் பேங்க் வந்து 24%, ஹேவல்ஸ் வந்து 17%, லுவேலியா கான்ட்ராக்ட்ஸ் வந்து 15%, மெட்ரோபோலிஸ் வந்து 13% அண்ட் நிப்பான் AMC வந்து 2% வரைக்கும் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெஃப்ரீஸ் வந்து 20 ஸ்டாக்ஸ் கிட்ட லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல்ல பார்த்தீங்கன்னா ICICI, HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், அப்புறம் வந்து SBI லைஃப் இன்சூரன்ஸ், REC, பாலிசி பசார் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கோல் இந்தியா அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட், அப்புறம் DLF லிமிடெட், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் அதானி போர்ட்ஸ், GMR ஏர்போர்ட் அந்த மாதிரி ஷேர்ஸும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா தெர்மேக்ஸ், லாசன் அண்ட் டியூப்ரோ, சீமன்ஸ் இந்த மாதிரி ஷேர்ஸ் ஆட் பண்ணலாம். கன்சியூமர் சைட் பார்த்தோம்னா Zomato, நெக்ஸ்ட் வந்து பாரதி ஏர்டெல், மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரீஸ் வந்து அவங்களோட சஜஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூம்பர்க் ரிசர்ச்சர்ஸும் அவங்களோட அனலைஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் வந்து 80% growth எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் SBI லைஃப்ல வந்து 40 to 50% வந்து அப்சைடு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி கோல் இந்தியா வந்து 43% மேல பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா வந்து 40% மேல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி NLC இந்தியா, அப்புறம் AB கேபிட்டல் வந்து 39% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு. கோ வந்து 39% மேல அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்றாங்க. ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் வந்து 80% மேல ஸ்ட்ராங் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து GSC, அப்புறம் JK பேங்க் எல்லாமே 55% மேல growth எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி சென்னை பெட்ரோலியம், சிக்னேச்சர் குளோபல் அதெல்லாமே 40% மேல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. மார்க்கெட் அவுட்லுக்கா பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். டிஃபென்ஸ் செக்டர் வந்து ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ளூம்பர்க் ரிசர்ச்சர்ஸோட சஜஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து அவங்களோட அனலைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதில் என்னென்ன ஷேர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஷேர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணது. ஸோ நீங்களும் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.